நீங்க பார்க்கலாம், நான் வந்து நம்மள நெறைய பேருக்கு பழக்கப்பட்ட ஒரு கெமிக்கல இந்த 2 கிளாஸ்லயும் ஊத்துறேன். ஒரு கிளாஸ்ல மிக்ஸே ஆக மாட்டேங்குது. அதே நேரத்துல இன்னொரு கிளாஸ்ல எவ்வளவு ஈஸியா மிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. அது என்ன கெமிக்கல், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கும் இந்த சின்ன லிக்விடுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வச்சு தரமான 4 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நார்மலாக ஸ்கூல் காலேஜ் படித்த எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நம்ம லேபுக்குள்ளே போனாலே ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இதை வச்சு தான் இருக்கும். ஒரு மெடிக்கல் ஷாப் போனாலே வெறும் 9 ரூபா தாங்க, ஈஸியாகவே கிடைக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நார்மலாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ போல் அதிகமாக பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த டெஸ்ட்டுக்காக தேவையான பொருள் ஒரு பாக்கெட் பால் அண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த டப்பாவில் இருக்கிற இவ்வளோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நான் 45 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் மெடிக்கல்ல இருந்து. நாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சிம்பிளாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை பாலில் ஆட் பண்ணி அது என்ன ரியாக்ஷன் தருதுன்னு செக் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு. அரே செம செம, பாலோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் பொட்டாசியம் ஆட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை பார்க்குறக்கு அப்படியே கோல்டு காஃபி மாதிரியே தெரியுது. எனக்கு இதை பார்த்ததுமே எங்கள் வீட்டில் யார்கிட்ட கோல்டு காஃபின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா இது பார்க்குறக்கு அப்படியே இருக்குது கோல்டு காஃபி மாதிரி. பண்ணலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், உண்மையாகவுமே கோல்டு காஃபி ரெடி ஆகிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாதாரண பால் தான் இப்படி ஒரு கெமிக்கலாக மாறி இருக்கு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த ரியாக்ஷனை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். நார்மலாக இங்கே வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா, ஆசிட் வந்து பேஸ் கூட ரியாக்ட் ஆகுது. இதில் வந்து பொட்டாசியம் வந்து பேஸு, மில்க் வந்து ஆசிடு. உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், மில்கில் லாக்டிக் ஆசிட் நிறையாவே இருக்குது. ஸோ இங்கே நியூட்ரலைசேஷன் ஆகுது ஆசிடும் பேஸும் சேர்ந்து. கிளாஸ் நல்லா ஹீட்டாக இருக்குது அண்ட் உள்ளே இருக்கிற திங் வேறு ஏதோ அசிங்கமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 2வது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நல்லா தெரியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வீடியோ ஸ்டார்ட்டில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் செகண்ட் கிளாஸ் கூட மிக்ஸ் ஆகல, அது எதுக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம செகண்ட் கிளாஸில் அளவுக்கு அதிகமாக சுகர் ஆட் பண்ணுறோம். அதனால் நம்ம வாட்டர் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து வாட்டர் கூட மிக்ஸ் ஆக விட மாட்டேங்குது. அதே டைமில் நார்மல் வாட்டரில் எவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டாசியம் வச்சு தீ கொளுத்தி போடுவோம். பொட்டாசியம் நெருப்பே இல்லாமல் புகையும். வாங்க காட்டுறேன். இந்த டெஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இது கூட இன்னொரு ஸ்பூன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ரெண்டையும் நல்லா ஒன்றா கலக்கிற வரை மிக்ஸ் பண்ணணும். இன்னும் செமையாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் சுத்தியல் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா பவுடர் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனித்து பாருங்கள், எப்போ வேணாலும் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகலாம். செம்மங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமாகவே ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு. நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன ஸ்பார்க்காக ஸ்டார்ட் ஆன ஃபயர் இப்போ எப்படி எரியுதுன்ட்டு. அமேசிங்க, இது வேறு லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்டு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சேஃப்டி மெஷர்ஸோடு ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம அடுத்த டெஸ்ட் வந்து இந்த கிளிசரினையும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்குள்ளே கிளிசரினை ஊற்ற போகிறோம். என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் என்கிட்ட மிச்சம் இருக்கிற எல்லா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டையும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்மெயிலி பாலை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கலாம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம பால் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த கிளிசரினை இதில் ஊற்ற போகிறோம். என்ன ரியாக்ஷன் நடக்குன்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ணி ரியாக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க, செம்மையாக இருக்கும் ரிசல்ட்டு. வாவ், பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு புகைய ஆரம்பிச்சிட்டு. வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் கொப்பளிக்குது. செம்மையாக இருக்குது, செமங்க. இங்கே பேசிக்காக என்ன நடக்குன்னா, கிளிசரின் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆல்கஹால் அண்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஒரு நல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரெண்டும் சேர்ந்து ரியாக்ஷன் நடக்கும்போது வேறு லெவலில் ஃபயரு ஸ்மோக்குன்னு தாறுமாறாகுது.
ஐயோ பத்திக்கிச்சு, ஐயோ பத்திக்கிச்சா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு யூனிக்காக தெரிஞ்சால் ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே தாறுமாறாக இருந்துச்சு. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டோ வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். இன்னொரு சூப்பர் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். until then bye.